இந்த வீடியோல +2 புக் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டெட் எக்ஸாம் எழுதுறவங்க, அதே போல வந்து ஸ்டாஃப் செலக்ஷன், ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாஸ்க் 2, complete the passage using the preposition given in brackets. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா among, for, at, to, in இது கொடுத்து இதை வச்சு நம்ம எழுதணும். When Lakshmi was at school, she practiced music from Monday to Friday. ஓகே, இந்த இடத்துல நம்ம அட்டு ஏன் யூஸ் பண்ணிருக்கோம்? அட்டு ஏன் யூஸ் பண்ணிருக்கோம்னா ஸ்பெசிபிக் லொகேஷன். அட்டு எது யூஸ் பண்ணுவோம்? நம்ம எது யூஸ் பண்ணுவோம்? லொகேஷனுக்கு, அட்ரஸ்க்கு, டைம்க்கு. இங்க வந்து ஸ்பெசிபிக் லொகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கூல் இல்ல ஸ்பெசிபிக் லொகேஷன் இல்ல ஸ்பெசிபிக் பிளேஸ் சொன்னோட கரெக்டா இருக்கும். அப்போ அட் ஹோம் அது யூஸ் பண்ணலாம் அட்டு. அதுக்கப்புறம் அட் ஒர்க் இதுக்கு அட் யூஸ் பண்ணலாம், அட் ஸ்கூலும் யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன சொன்னா எந்த லொகேஷன்ல இருக்க அப்படின்னு போய் நம்ம அட்டை யூஸ் பண்ணுவோம். அட்டு வந்து டைம்க்கு, லொகேஷனுக்கு, அட்ரஸ்க்கு. டூ இது ஏன் டூ யூஸ் பண்ணிருக்கோம்? இங்க ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே, அதனால இங்க டூ யூஸ் பண்ணிருக்கோம். ஷி இன்வால்வ் ஹர்செல்ஃப் இன் த ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ரா. இன்னுன்னா இங்க ஸ்கூல் பில்டிங் உள்ள இருக்கிறதால இன் நம்ம யூஸ் பண்றோம். பில்டிங் அந்த ஸ்கூல் பில்டிங்ல இருக்கிறதால நம்ம இன் யூஸ் பண்றோம். சரிங்களா? இன் த ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ரா. ஷி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார். ரெஸ்பான்சிபிள் அட்ஜெக்டிவ் இது. இந்த அட்ஜெக்டிவ் வரதால தான் வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவ் மஸ்ட் பி ஃபாலோட் பை ரெஸ்பான்சிபிள், ஃபாலோட் பை, மஸ்ட் பி ஃபாலோட் பை த ப்ரிபோசிஷன், ஃபாலோட் பை த ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் ஃபார் எதுக்குன்னா இது வந்து அட்ஜெக்டிவ். ஷி வாஸ் ரெஸ்பான்சிபிள் describes the noun. adjective என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. describes noun or modifies noun. describes a noun அது தெரிஞ்சுக்கணும். இது வந்து responsible must be followed by the preposition for. இந்த இடத்துல adjective வந்தாவே for வரும். அது இல்லாம இங்க ing இருந்தாவும் வரும். gerund இருந்தாலும் அது for தான் இங்க வரும். many programs. she was very popular among her schoolmates. among இது யூஸ் பண்ணுவோம். is used more than two persons or things. பின்னத்தை எதனால யூஸ் பண்றோம்? among schoolmates. அங்க scholars சொன்னா இங்க schoolmates நிறைய பேர் தானே, அதனால நம்ம இதை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் as she was kind, friendly and helpful. நெக்ஸ்ட் ஒன் இங்க before கொடுத்துருக்காங்க பாருங்க. அட்ஜெக்ட் என்னடா இது? ப்ரிபோசிஷன். after, with, on, before, of, in, for இதை வச்சு நம்ம எழுதணும். இப்ப இது ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டோம். இது வந்து பிஃபோர் த இன்டர்வியூ. பிஃபோர் த இன்டர்வியூ என்ன ஆச்சுன்னா சாலமன் வாஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் கெட்டிங். இந்த இது வந்து அட்ஜெக்டிவ். கான்ஃபிடென்ட் வந்து அட்ஜெக்டிவ். சாலமன் வாஸ் கான்ஃபிடென்ட் இது வந்து நவுன். இவ வந்து நவுன். டிஸ்கிரைப்ஸ் த நவுன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன் சொல்லலாம், டிஸ்கிரைப்ஸ் த நவுன் சொல்லலாம். சரிங்களா? இப்போ இது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் இஸ் ஃபாலோட் பை த ப்ரிபோசிஷன் ஆஃப். ஓகேவா? அதே போல இங்கேயும் ஐஎன்ஜி ஜெரண்ட் இருக்கு பாருங்க. ஓகேவா? அப்ப சாலமன் வாஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் கெட்டிங் த ஜாப். அவனுக்கு நம்பிக்கை இருக்கு அவன் வந்து ஜாப் வரும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கெட்டிங் ஆஃப் ஜாப், அப்புறம் கெட்டிங் கான்ஃபிடென்ட் ஆஃப் ரிவார்டு கூட வரும். கான்ஃபிடென்ட் ஆஃப் ரிவார்டு, குவாலிஃபைடு ஃபார் ரிவார்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் he knew that he was qualified for the job. இங்கதான் இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துலயும் followed by the qualified for, followed by the preposition for. சரிங்களா? அது எதுக்குன்னா இதுவும் adjective. qualified வந்து adjective. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். adjective followed by the preposition for. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஜாபுக்கும் சொல்லலாம், இல்ல qualified for ரிவார்டுக்கும் சொல்லலாம். சரிங்களா? he was interested in discharging. இந்த இடத்துல interested in something. என்னென்னத்துக்கு இத பாத்தீங்கன்னா want to discover, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் learn இல்ல do something. இது எல்லாமே வந்து என்னது? interested in something, interested in discover, interested in learning இல்ல interested in doing. இப்ப interested in discharging வந்துருப்பாருங்க. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல in யூஸ் பண்றோம். அதாவது adjective interested in something is in வந்து நம்ம அதனால தான் நம்ம in யூஸ் பண்றோம். இந்த இடத்துல gerund இருக்கு பாத்துக்கோங்க. is duty perfectly. the interview panel was impressed with. இது அதேதான். the interview panel was impressed with his attitude and skill.
இந்த இடத்துல டு ஷோ கனெக்ஷன் வித் வந்து டு ஷோ வித் எதுக்கு யூஸ் பண்றோம்னா டு ஷோ கனெக்ஷன் அண்ட் பொசஷன். ஸோ ஆஃப்டர் த இன்டர்வியூ ஹி வாஸ் ஆன் கிளவுட் நைன். ஆன் ஹாப்பி இஸ் ஹாப்பி நவ். ஆன் ஹி வாஸ் ஆன் கிளவுட் நைன். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ். ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. மேடப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் அண்ட் ஏ நவுன் ஃப்ரேஸ். இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் எங்க நவுன் ஃப்ரேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டர்லைன் த ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ். The first two examples have been done for you. இல்ல இது வந்து என்னன்னா ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ் என்னன்னா மேடப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன், அது இல்லாம நவுன் ஃப்ரேஸும் அங்க இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல ஒன் பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு. இதுதான் வந்து ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ். இந்த இடத்துல டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் லோக்கல் நியூஸ் பேப்பர் ஐ எம் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஏ சேல்ஸ்மேன். அவன் அண்டர்லைன் பண்ணி தான் கொடுப்பான். சரிங்களா? அசைன்மெண்ட் வில் பி கம்ப்ளீட்டட் இன் எ ஃபியூ வீக்ஸ். இதுதான் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், noun phrase. Next, Ravi was appreciated by his teacher. இதுதான் எங்க preposition phrase வந்து noun phrase சொல்லலாம். We feel sorry for our mistake. The boy studied well in spite of many obstacles. இதுதான் வந்து preposition phrase இல்ல noun phrase. Our nation is famous for its glorious culture. We are proud of our children. My brother will return home in the evening. இதெல்லாம் தான் அண்டர்லைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ல எரர் கேட்டிருக்காங்க. ப்ரிப்போசிஷன்ல எரர். எடிட் த ஃபாலோயிங் பேசேஜ் பை சர்க்கிளிங் இன்கரெக்ட் ப்ரிப்போசிஷன். இதுதான் எரர். இன்கரெக்ட் ப்ரிப்போசிஷன் அண்ட் ரைட்டிங் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன் அகைன்ஸ்ட் ஈச் லைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த இடத்துல டால்பின்ஸ் ஆர் ரெகார்டட் as the friendliest between the sea creatures. sea creaturesனா நிறைய. அப்ப அந்த இடத்துல எப்படி between வரும்? அங்க among வரும். among எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம? among is used more than two person or thing. இல்ல இந்த இடத்துல பாருங்க, there have been several stories. முக்கியமா இதுதான் ஆஃப் வராது. several stories ஆஃப் வராது. அப்ப என்ன வரும்? about. கதைகள் பற்றின்னு அர்த்தம். சரிங்களா? அதை பற்றி, கதைகளை பற்றி. அப்ப there have been several stories about dolphins helping drowning sailors. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த கதை, அந்த டால்பின் தான் ஹெல்ப் பண்ணிச்சான். the more we learn on dolphin. on வராது, இதுவும் about தான் வரும். ஏன்னா அந்த டால்பினை பத்தின்னு சொல்றேன். the more we learn about dolphins, the more we realize how amazing they are. படிக்கும்போது புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. நம்ம இந்த இடத்துல ஆன்னு வரவே வராது இடத்துல. சரிங்களா? ஆன் வந்து உங்களுக்கு டேக்கு, டேட்டுக்கு இல்லைன்னா ஃப்ளோர் ஆஃப் பில்டிங் தான் வரும். இவங்கள பத்தி அப்படி சொல்லும்போது பற்றி, அது அப்படின்னா அபவுட்னா பற்றி. இவங்கள பத்தி அப்படி சொல்லுவோம் நம்ம. அது தே கேர் ஆஃப் இங்க வராது. கேர்னவே டேக் கேர் ஆஃப் வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா டேக் கேர், லுக் ஆஃப்டர், அது அப்போ வந்து ஃபார் தான் வரும். அப்ப தே கேர் ஃபார் த சிக், ப்ரொடெக்ட் த வீக்கஸ்ட். நெக்ஸ்ட் அட் டேஞ்சர். அட்டு வரவே வராது. அட்டு எங்கெங்க சொன்னானு? லொக்கேஷனுக்கு சொன்னேன் அட்டு. அதுக்கப்புறம் அட்ரஸ். லொக்கேஷனுக்கு, அட்ரஸ்க்கு, டைமுக்கு தான் அட்டு. இப்ப இங்க எப்படி வரும்? இந்த இடத்துக்கு டேஞ்சருக்கு வரவே வராது. தே கம்யூனிகேட் வெரி வெல் வித் ஈச் அதர். அப்ப இந்த இடத்துல இன் டேஞ்சர். இந்த இடத்துல எப்பன்னா இன்னு தான் வரும். இன் டேஞ்சர் தான் வரும். fill in the blanks with suitable prepositional phrase. இதுல in favor of, in case of, according to, on the whole, on account of, இதெல்லாம் வந்து phrase, prepositional phrase. on behalf of, in spite of, instead of. இப்போ இந்த இடத்துல வந்து fill in the blanks கொடுத்துருக்காங்க. இதுதான் dash. கிரண் ராஜேஷ் மே attend a program. கிரண் ராஜேஷ் மே attend the program. இப்போ instead of அப்படின்னா in place of. instead ofனா in place of, அவனுக்கு பதிலாக. in place of, அவருக்கு பதிலாக, அதற்கு பதிலாக அப்படி வரும் பாருங்க. அவருக்கு பதிலாக. அப்போ கிரணுக்கு பதிலா யார் போறாங்க? ராஜேஷ் போறாரு. instead of கிரண் ராஜேஷ் மே attend a program. அவருக்கு பதிலாக இல்லைன்னா அதற்கு பதிலாக. அந்த இட்டு இதெல்லாம் வந்து அதற்கு பதிலாக வரும். நெக்ஸ்ட் many tourists visited Ooty in spite of. இதுதான் டேஷ். on behalf of நான் கோடு போட்டுறேன் டேஷ்க்கெல்லாம். on the whole இங்க வந்து in favor of.
இங்க வந்து ஆன் அக்கௌண்ட் ஆஃப், according to, in case of. Okay, இப்போ many tourists visited Ooty in spite of heavy rain. In spite of னா இருந்த போதிலும் இருப்பினும், மழை இருந்தாலும் இருந்த போதிலும் இல்லைன்னா இருப்பினும், மழை இருந்தாலும் என்னாச்சு, அவன் வந்து டூரிஸ்ட் விசிட்டட் ஊட்டி அப்படின்றான். சரியா? எக்ஸ்பிரஸிங் gratitude on behalf of others is common in a vote of thanks. இந்த on behalf of வந்து உங்களுக்கு மீனிங் வந்து பதிலாக சார்பாக சொல்லலாம். அவங்களுக்கு பதிலா சொல்லுவோம்ல, இல்ல அவங்க சார்பா போறோம் அப்படின்றது. அப்ப எக்ஸ்பிரஸிங் gratitude on behalf of others, அது அவங்களுக்கு அதர்ஸ் சார்பா என்ன பண்றோம் நம்ம, இஸ் காமன் இன் ஏ vote of thanks அப்படின்றான். ஆன் த ஹோல், அந்த ஹோல்னா ஃபுல்லா பொதுவா, பொதுவாக, அந்த ஹோல்னா பொதுவாக இல்ல மொத்தத்தில், ஃபுல்லா மொத்தமா சொல்லுவோம்ல, மொத்தத்தில் மீனிங். சரிங்களா? மீனிங் தெரிஞ்சுவாங்க ஃபர்ஸ்ட். ஆன் த ஹோல் ஐ ஹேட் ஏ ஹாப்பி சைல்ட்ஹுட். Our teacher always acts in favor of. In favor means meaning வந்து இங்க சார்பாக. Our teacher always acts in favor of students. ஸ்டூடெண்ட் சார்பா அவங்க வந்து எப்பயுமே ஆக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் ஃபேவரா இருப்பாங்க அப்படின்றாங்க, சார்பாக. On account of his laziness, the boy remained passive for a long time. On account of அப்படின்னா காரணமாக, இந்த சோம்பேறித்தனமாக, சோம்பேறித்தனம் காரணம் என்னாச்சு, காரணமாக. The boy remained passive for a long time. According to, according toனா இந்த அறிக்கையின்படி, அறிக்கையின்படி இல்லைன்னா வந்து அறிக்கையின்படி இல்ல திட்டமிட்டபடி அப்படி சொல்லலாம். இந்த அறிக்கையின்படி என்னாச்சு, according to Gandhiji, ahimsa means infinite love. In case of, in case ofனா ஒருவேளை, ஒரு வேளை ஏற்பட்டால், என்ன ஒருவேளை மழை வந்தா வரலாம்ல, அதனால take an umbrella அப்படின்றாங்க. In case of rain, take an umbrella. அந்த மீனிங் புரிஞ்சப்போ டேஷ் காந்திஜி அகிம்சா மீன்ஸ் இன்ஃபைனைட் லவ் போட்டிருக்கோம். அப்ப இந்த இடத்துல அக்கார்டிங் டு இடத்துல போய் நம்ம அதன் காரணமாக இல்ல பொதுவாக அதுல வராது. சரியா? அவர் அறிக்கையின்படி, காந்திஜி அறிக்கையின்படி என்ன, அகிம்சனா என்ன அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த மீனிங் பார்த்துக்கோங்க, அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ரிப்போர்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.